ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு வைபவம் தொடங்கிடும். விடுதலை சிறுத்தைகள் மற்றும் IOML சார்பில் 2 அமைச்சர்கள், குறிப்பாக திரு வன்னியரசு மற்றும் ஷாஜஹான் இன்று அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டு அரசில் இணைந்து கொள்கிறது, அங்கமாக இணைந்து கொள்கிறது. இது ஒரு வரலாற்று நிகழ்வு. நம்முடைய விசிகாவுடைய செய்தி தொடர்பாளர் பாவலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு பாவலன், இதில் நிறைய பார்வைகள் வைக்கப்படுது. என்ன இலாக்காக்கள், அந்த இலாக்காக்கள் வழங்கப்பட்டால் சரியா தவறா, இதெல்லாம் தாண்டி நீங்கள் இது வரைக்கும் அங்கம் வகிக்கிறீங்கன்னு புரிதல் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து கடுமையான எதிர்வினைகள் வரதான் நம்ம பார்க்கின்றோம். திரு ராசா கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறாரு. அந்த ட்வீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. திரு RS பாரதி அவர்களும் கூட உங்களை விமர்சித்து பேசியிருக்கிறாரு. யார் இருந்தால் என்னங்க அப்படின்னு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இன்னும் கடுமையாகவே சொல்லியிருக்கிறார். உங்களோட ரியாக்ஷன்ஸ் ப்ளீஸ். வணக்கம் கரி. மார்னிங் சார். மார்னிங். இன்றைக்கு நடைபெறுகின்ற அந்த ஆட்சியில் பங்கு பெறுவது அந்த விழாவில் விசிகா சார்பில் அமைச்சரவையில் இடம்பெறுகின்றோம். நேற்றே எங்கள் தலைவர் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். நீங்களும் அந்த செய்தியை தந்தி தொலைக்காட்சியில் வெளியிட்டிருந்தீர்கள். அதன் அடிப்படையில் இன்று காலை ஆளுநர் மாளிகையில் நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமைச்சரவையில் இந்த காட்சியை விவரிச்சிடலாம். உங்க தலைவர் டாக்டர் திருமாவளவன் ஆளுநர் மாளிகையை வந்தடைந்தார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். எஸ், கோ ஹெட் சார். பாவலன் சார், ஏணியும் சிறுத்தையும் அப்படின்னு திரு ராசா அவர்களுடைய ட்வீட்டை பார்த்தீங்களா? முன் ஏற தரப்பட்ட ஏணியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்துக்கு முட்டு கொடுக்கும் என்றால் பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை. பெரியாரின் காலதேச வர்த்தமானத்திற்கு காத்திருப்போம் என்றாலும் களமாடுவோம், வெற்றி நமக்கே என்கிறார் ராசா. ராசா மெத்த படித்தவர், நன்கு அரசியல் தெரிந்தவர். அவருடைய இந்த கருத்து அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது, கடுமையான கண்டனத்திற்கு உரியது. இத்தனை ஆண்டு காலங்காலமாக திமுகவில் பயணித்த நாங்கள், எங்கள் கட்சிக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தனி கட்சி, அந்த கட்சிக்கென்று கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது. எங்கள் கட்சி தலைவர் நேற்று கூட ஊடகவியலாளரிடம் அறிவித்த போது எங்களுடைய நீண்டகால கனவு நனவாகும் வகையில், விடுதலை சிறுத்தைகளுடைய எண்ணம் ஈடறுகின்ற வகையில் ஆட்சியில் பங்கு என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிதாக உருவாகி இருக்கிறது. ஆகவே அதில் நாங்கள் அங்கம் வகிக்கின்றோம் என்பதை தெல்ல தெளிவாக எங்கள் தலைவர் விளக்கியிருக்கின்றார். இத்தனை ஆண்டு காலம் திமுகவோடு பயணித்த நாங்கள், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற அந்த இடத்திலிருந்து பார்க்கின்ற போது எங்கள் நிலைப்பாடு மிக சரியானது என்பதை எங்கள் தலைவர் இந்த சமீப காலங்களில் இந்த தேர்தல், இந்த ஆட்சியில் பங்கு என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலிருந்து விலக்கி இருக்கின்றார். பெரியவது பட்டியல் சமூக மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி ஒரு அதிகாரத்தில் பங்கெடுக்கிறது என்பதை உண்மையிலேயே ராசா ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்து அதை உணர்ந்தார் என்றால் அதை பாராட்டிதான் அவர் கருத்து பதிவிட்டிருக்க வேண்டும். ஆனால் வசைபாடுகின்றார். திமுக என்பது ஒரு பெரிய ஒரு ஆலமரம். அந்த ஆலமரம் கட்டிய கூட்டில் நீங்கள் இருந்தோம். இன்றைக்கு காலத்தின் தேவையை கருதி எங்களுடைய நீண்ட கால கனவு நனவாகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற வகையில் நாங்கள் அந்த தாவேகா தலைமையிலான ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கின்ற போது ஏன் இவர்களுக்கு பதற்றம் வருகிறது என்று தெரியவில்லை. இந்த ஆலமரம் சாய்ந்து விட போகிறதா, சரிந்து விட போகிறதா என்று தெரியவில்லை. திமுக ஒரு வலிமையான கட்சி. யார் அந்த கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் வெளியேறினாலும் அந்த கட்சி ஒரு அசைக்க முடியாத ஒரு வலிமையான கட்சியாக தான் இருக்கின்ற போது ஏன் RS பாரதி அவர்களுக்கும் ராசா அவர்களுக்கும் இந்த பதற்றம் வருகிறது என்று தெரியவில்லை. இவர்களுடைய கருத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் மேனாள் முதலமைச்சருமான தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே ரசிக்க மாட்டார், விரும்ப மாட்டார். ஆகவே ராசா அவர்கள் எந்த இடத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் இந்த முடிவை எடுத்தோம் என்பதை ஆராய்ந்து அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவர் கருத்துக்களை பதிவிட வேண்டும். எங்கள் தலைவர் 2 விதமான கருத்துக்களை முன்வைத்தார். இதன் அடிப்படையில் தான் தாவேகாவிற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் என்று.
தமிழ்நாட்டில் நடந்து இந்த தேர்தலில் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய அளவில் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்ற கட்சி தாவேகா. அவர்கள் மதசார்பற்ற ஒரு அணியை கட்டமைக்க வேண்டும் என்றுதான் இங்கிருந்து ஆதரவை கேட்கின்றார்கள். அவர் வேறு அணியில் போய் ஆதரவை கேட்கவில்லை. தொடர்ந்து ஆதரவு கேட்டு வலியுறுத்துகின்ற போது அது தார்மீக அறத்தின் அடிப்படையில் இன்னொரு மறுதேர்தல் வந்துவிடக் கூடாது என்கின்ற அந்த இடத்திலிருந்து இந்த ஆதரவை நாங்கள் கொடுக்கின்றோம். இன்னொன்று, விசிகா, இடதுசாரிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இந்த அமைச்சரவையில் பங்கெடுக்கவில்லை, தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றால் தாவேகா தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் அதிமுக பக்கம், அதிமுக ஆதரவு, பாமக ஆதரவு, பாஜக, அமமுக போன்ற கட்சியுடைய ஆதரவை வாங்கி ஒரு அரசை நிறுவினால் அந்த அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்கும்? அது பாரதிய ஜனதா வழிநடத்தக்கூடிய ஒரு அரசாக இருக்கும். ஆகவே இங்க பாரதிய ஜனதா தலையீடு இருக்கக்கூடாது என்கின்ற அந்த அடிப்படையிலும் சட்டம் வழங்கியுள்ள இந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வது மறுதேர்தல் வந்துவிடக் கூடாது என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் இருந்துதான் எங்கள் தலைவர் இந்த நிலைப்பாட்டை கட்சியில் இருக்கக்கூடிய பல முன்னணி பொறுப்பாளர்களுடைய கருத்தின் அடிப்படையில், விருப்பத்தின் அடிப்படையில் இவர் இந்த முடிவு எடுக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் எங்க இருக்கணும், எந்த அணியோடு பயணிக்கணும் அப்படின்றத அந்த முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம். அது ஆராசா முடிவு எடுக்கக்கூடாது, RS பாரதி சொல்லக்கூடாது. பட் அது உங்களுக்கு அதிர்ச்சி தருதா? ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காங்க திரு RS பாரதி அவர்கள்லாம் ஒருமையில சொல்லியிருக்கிறாரு. ஆமா, எவன் இங்க இருந்தா என்ன, எவன் கூட்டணி விட்டு போனால் என்ன, எவன் கூட்டணியிலிருந்து வந்தால் என்ன, ஒருமையில பேசியிருக்கிறாரு. உண்மையிலேயே தளபதி MK ஸ்டாலின் அவர்களும் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் ஒரு நட்புறவோடு அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த இடத்தில் தான் இரண்டு பேருக்குமான இணக்கம் இருக்கிறது. நாங்க ஏற்கனவே எங்க தலைவர் சொன்னது போது எங்க கட்சியின் அவங்க நிலையில இருந்து பாருங்களேன், இந்த கடுஞ்சொற்கொலை, இந்த வசையை நம்ம நீங்க எதிர்க்கிறீங்க, கண்டிக்கிறீங்க, அது புரிந்து கொள்ளத்தக்கது. இந்த RS பாரதியின் இந்த வாய்க்கொழுப்பை தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் விரும்ப மாட்டார், ரசிக்க மாட்டார். இது கிராமத்துல சொல்லுவாங்கல்ல, வாய்க்கொழுப்பு செயலில் வடியுது, வாய்க்கொழுப்பு வேட்டியில வடியுது. இது அவன் இவன் என்று ஒருமையில் பேசக்கூடாது. அதாவது எங்க தலைவருடைய 60வது வயது மணி விழாவின் போது அதை வாழ்த்துவதற்கு வருகின்ற அன்றைய முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் எங்களை பார்த்து, எங்கள் தலைவரை பார்த்து அந்த மேடையில் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், என்னை இந்த ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறீர்கள் சொன்னார். அதாவது திமுகவை விசிக ஆட்சியில் அமைத்திருக்கிறது, அதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று பெருந்தன்மையோடு அதை சொல்லிவிட்டு தான் எங்கள் தலைவரை வாழ்த்தினார். ஆக தளபதி MK ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெருந்தன்மை இவர்களுக்கு ஏன் இல்லை? அப்ப அவங்களுடைய ஆதங்கம் என்னன்னா, நீங்க அவங்களோட இணைந்தீங்க, அவங்களுடைய ஆதரவோடு சீட்டுகளை வென்றீங்க, இப்ப திடீர்னு தாவேகாவுக்கு போறீங்களே. அப்ப 2021 தேர்தலில் யாரோட ஆதரவோடு திமுக ஆட்சி அமைத்தது? விசிக இல்லாம ஆட்சியை அவங்க உருவாக்கி இருக்க முடியுமா? இதை தளபதி MK ஸ்டாலின் அவர்களே எங்க தலைவருடைய 60வது மணி விழால சொன்னார்ல. அப்ப கடந்த திமுகவுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில விடுதலை சிறுத்தைகளுடைய மகத்தான பங்கு இருக்குல்ல, எங்க உழைப்பு இருக்குல்ல. இது எப்பயுமே ஒரு கூட்டணி ஷீட் ஷேரிங் இல்லாம எதுவுமே நடக்காது. நாங்க கடந்த தேர்தலில் 4 சட்டமன்ற உறுப்பினர், 2 நாடாளுமன்ற வென்றதுக்கு திமுக முழுமையான காரணம். அதை நாங்க சொல்லியிருக்கோம், அதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம், அதுல மாற்று கருத்து இல்ல. அதே சமயத்துல 2021 திமுக ஆட்சி அமைந்தது எங்களுடைய பங்கு இருக்குல்ல. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, நாங்க கடுகா கூட இருக்கலாம், ஆனால் காரம் குறையாம தானே திமுக ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் உதவியா இருந்தோம். அப்ப இன்றைக்கு எங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும் போது உண்மையிலேயே ஜனநாயக பார்வை அவர்களுக்கு இருக்குமே, ஆனால் எங்களுக்கு வாழ்த்துதான் சொல்லியிருக்கணும். தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் எங்க தலைவர் சந்திக்கும் போது அவர் எதுவும் மறுப்பு சொல்லலையே, அங்க போகாதீங்கன்னு சொல்லலையே, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்காதுன்னு சொல்லலையே, இந்த அரசாங்கத்தை கவுத்து விடுங்கன்னு சொல்லலையே. அவரு போய் நீங்க தனி கட்சி, நீங்க போய் உங்க நிலைப்பாட்டுக்கு தாராளமா ஆதரவு கொடுங்க, அதை வாழ்த்துறேன்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சி வருகிறது, அடிவயிறு எரிகிறது. ஆராசாவுடைய வார்த்தைகளும் அவருடைய பதிவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆராசா அவர்கள் ஒருமையில் விமர்சித்திருப்பது, அதை விட RS பாரதி ஒருமையில் விமர்சித்திருப்பது, அவருடைய வாய்க்கொழுப்பை எப்போதுமே அவர் வாய்க்கொழுப்பா தான் பேசுவாரு. அந்த வாய்க்கொழுப்பை திமுகவினர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எப்போதுமே எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அல்லது எங்க கட்சியோட தொண்டர்களோ திமுகவை விமர்சிக்கவே இல்லை. தளபதி MK ஸ்டாலினையோ திமுகவையோ ஏதாவது விமர்சனமா, ஏதாவது கேள்வி கேட்டோமா,
ஏதோ குற்றம் குறை சொன்னோமா? எங்கள் நிலைப்பாட்டை தெளிவாக நாட்டு மக்களுக்கு தெரிவித்துவிட்டு ஒருவர் புதிதாக வந்திருக்கின்றார், அவருக்கு ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டு மக்கள் வழங்கி இருக்கிறார்கள், அதை சட்டத்தின் அடிப்படையில் அரசின் அடிப்படையில் காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்கின்ற அவர்கள் வேண்டிக் கொண்டதற்கிணங்க இந்த அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம். இதுல இவங்களுக்கு ஏன் காழ்ப்புணர்ச்சி வருகிறது என்று தெரியவில்லை. தேர்தல் களத்தில் எப்போது வேண்டுமானாலும் அணிகள் மாறலாம், எப்போது வேண்டுமானாலும் அணிகள் மாறலாம். இது அவர்களுக்கு ஒண்ணு புதிதாக ஒன்று, திமுக புதுசு கிடையாதுல்ல. அப்படி இருக்கும்போது நாங்க ஐயுஎம்ஓ விசிக்காவும் அங்க போனதை ஆராசம் முயற்சிக்கிறாங்க. காரணம் 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.